வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது ஆர்டிஐய நாம பயன்படுத்தணும்னா அதுக்கு எவ்ளோ செலவாகும்? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். அது எவ்ளோ சிம்பிள், எவ்ளோ கம்மி செலவுல முடியிற விஷயம்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு ஒரு தகவல் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எவ்ளோ காசு செலவாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா இருக்கா? பதில் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கம்மி. உண்மையில இதுலேந்து தான் ஆர்டிஐ சட்டம் ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் எவ்ளோ பவர்ஃபுல்லான, அதே சமயம் எவ்ளோ ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்னு நமக்கு புரியுது. ஓகே, அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த ரூல்ஸ், இந்த கட்டணங்கள் இதெல்லாம் யார் முடிவு பண்றாங்க? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? அதாவது ஆர்டிஐ சட்டத்தோட செக்ஷன் 28 படி சில பெரிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு, அதாவது காம்பிடென்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. என்னன்னா, அவங்க தங்களோட துறைக்குன்னு சொந்தமா ஆர்டிஐ விதிகளை உருவாக்கிக்கலாம். கட்டணங்களையும் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர். இதுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. செக்ஷன் 27 என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொதுவான ரூல்ஸ போடுவாங்க. ஆனா செக்ஷன் 28 அது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், ஸ்டேட் அசெம்பிளி மாதிரி சில பெரிய அமைப்புகளுக்கு மட்டும் நீங்களே உங்க ரூல்ஸ உருவாக்கிக்கோங்கன்னு பவர் கொடுக்குது. அப்போ இந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகள் இல்லனா காம்பிடென்ட் அத்தாரிட்டிஸ்னா யாருன்னு கேக்குறீங்களா? லிஸ்ட் பாருங்க. லோக்சபா ஸ்பீக்கர் இல்லனா ஸ்டேட் அசெம்பிளி ஸ்பீக்கர், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், நம்ம ஜனாதிபதி, அப்புறம் மாநில ஆளுநர். இவங்க எல்லாரும் தான் அந்த லிஸ்ட்ல வருவாங்க. சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும்னா முதல் ஸ்டெப்பான அந்த ஃபீஸ் அது எவ்வளவு? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 10 ரூபா தான். ஜஸ்ட் 10 ருபீஸ். யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன தொகை காரணமா தான் இந்த சட்டம் எல்லா மக்களுக்கும் எவ்ளோ சுலபமா போய் சேருது. இந்த 10 ரூபாயை எப்படி கட்டலான்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நேர்ல போய் கேஷா கட்டலாம், இல்லனா டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது டிடி எடுத்து கொடுக்கலாம், பேங்கர்ஸ் செக் கொடுக்கலாம், இல்லனா ரொம்ப சிம்பிளா போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அதாவது ஐபிஓ வாங்கி அதையும் அனுப்பலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் 10 ரூபா தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க கேக்குற தகவலோட ஃபார்மேட்டை பொறுத்து சில அடிஷனல் சார்ஜஸ் வரலாம். ஆனா பயப்படாதீங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். இங்க பாருங்க, இந்த கட்டணங்கள் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு. நீங்க கேக்குற தகவல் ஒரு A4 இல்லனா A3 பேப்பர்ல வருதுன்னா ஒரு பக்கத்துக்கு வெறும் 2 ரூபா தான். அதுவே பெரிய சைஸ் பேப்பர்னா அதை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன செலவாகுமோ அந்த உண்மையான செலவு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு சிடி இல்ல டிவிடில தகவல் வேணும்னா ஒரு டிஸ்க்குக்கு 50 ரூபா. எல்லாமே ரொம்ப தெளிவா நியாயமா இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் காப்பி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒரு இன்னொரு சூப்பரான ஆப்ஷனும் இருக்கு. நீங்க நேரா அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கே போய் அந்த ரெக்கார்ட்ஸ, அந்த ஃபைல்ஸ நீங்களே நேரடியா பார்க்கலாம், ஆய்வு செய்யலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபைல்ஸ பார்க்க போறீங்க இல்லையா, அதுல முதல் 1 மணி நேரத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஹவர் முழுக்க முழுக்க ஃப்ரீ. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வெறும் 5 ரூபா தான். சோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும்னா இது ஒரு சூப்பரான வழி. சரி, இப்ப நாம இந்த சட்டத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்மையான அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் இந்த சட்டத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. எந்த விதமான பணமும் செலவு பண்ணாம, ஒரு பைசா கூட கட்டாம, முழுக்க முழுக்க ஃப்ரீயா கவர்மெண்ட் கிட்ட இருந்து தகவல்களை வாங்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? முடியும். அதுக்கு 2 வழிகள் இருக்கு. முதல் வழி என்னன்னா, நீங்க வறுமை கோட்டுக்கு கீழ, அதாவது பிபிஎல் குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தா போதும். உங்ககிட்ட பிபிஎல் கார்டு இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ்ல இருந்து ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற செலவு வரைக்கும் எதுவுமே நீங்க கட்ட வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு இலவசம். 2வது வழி, இது இன்னும் பவர்ஃபுல்லானது. இப்போ நீங்க தகவல் கேட்டுட்டீங்க, ஆனா அந்த அரசு அதிகாரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்குள்ள தகவலை தரல, லேட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் கொடுக்கிற எல்லா தகவல்களையும் நீங்க இலவசமா வாங்கிக்கலாம். லேட் பண்ணதுக்கு இதுதான் ஃபைன். சட்டத்தோட செக்ஷன் 76 இதத்தான் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுதான் இந்த சட்டத்தோட உண்மையான பவர். இது அரசு அதிகாரிகளை பொறுப்புள்ளவங்களா மாத்துது. டயத்துக்குள்ள பதில் சொல்லணும், அது உங்க கடமைன்னு அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சரி, நாம இப்போ ஒரு குவிக் ரீகேப் பாத்துரலாம். நாம இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பாப்போம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? தகவல் கேக்குறதுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 10 ரூபா தான். ஜெராக்ஸ் காப்பிகளுக்கும் குறைவான கட்டணம் தான்.
அது மட்டும் இல்லாம நீங்களே நேர்ல போய் ரெக்கார்ட்ஸை ஃப்ரீயா பார்க்கலாம். முக்கியமா நீங்க பிபிஎல் கார்டு வச்சிருந்தாலோ இல்ல அதிகாரி லேட்டா பதில் சொன்னாலோ உங்களுக்கு தகவல் முழுக்க முழுக்க இலவசம். சோ விஷயத்தோட சாராம்சம் என்னன்னா, அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கும் அவங்கள பதில் சொல்ல வைக்கிறதுக்கும் பணம் ஒரு தடையா இருக்கவே கூடாது. அதுதான் இந்த சட்டத்தோட நோக்கமே. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த 10 ரூபா 50 ரூபா செலவையெல்லாம் தாண்டி பணத்தால மதிப்பிடவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் தகவல். நம்ம ஜனநாயகத்துல அந்த தகவலோட உண்மையான மதிப்பு என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.